கோயம்புத்தூர் சயின்ஸ் சென்டரில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மூணு மூணு ப்ளே கேம் பார்க்க போகிறோம். இந்த மூணுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ரெடியூசிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொதல் லிவரை பற்றி பார்க்கும்போது இந்த லிவர்னு இல்லை, அந்த மூணு லிவர்லையுமே இந்த லிவரும் அப்புறம் அந்த அந்த லிவரும் 20 கிலோ கல் வச்சுருக்காங்க. ஸோ தூக்கி காட்டுறாங்க. இது வந்து 20 கிலோ கல். இப்போ இது என்ன கான்செப்ட்னா, நம்மளுடைய அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கான அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து அதுக்கான நம்ம அந்த ரெடியூசிங் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் கான்செப்ட். லிவரில் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுல எது ரொம்ப கிட்ட இருக்குது, நம்ம வெயிட்டோட எது கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் இருக்குது. அப்புறம் இந்த லிவர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது இதை விட இது கொஞ்சம் அதிகமாக டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த லிவருடைய அதாவது கல் வெயிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம லிவர் கிட்ட போகும்போது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த 20 கிலோ வெயிட்டாகவே தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கையில் கூட இருக்கலாம். அடுத்தது இந்த லிவர் பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்குது. அதாவது வெயிட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது இது அழுத்தும் போது நம்மளுக்கான ஒரு வெயிட் தெரியுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கையெல்லாம் அழுத்தவே முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த 2 லிவரை விட இது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இதுக்கு வெயிட் கொடுக்கறது ரொம்ப பாருங்க, நான் எக்ரி தான் அதுமாரி அழுத்த வேண்டியது. ஸோ அடுத்தது இதுதான் லிவர் ரெடியூசிங் எஃபெக்ட்.